நீ என்ன പറഞ്ഞவன் பின்னாலே வரான். அதான் சைடு மிரர்ல தெரியுது. ஓ, நம்ம பின்னாடி யார் அலையறான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த சைடு மிரரா? ஏன் நீ என்ன நினைச்ச? யாரும் இடிச்சிராம பாத்துக்கணும்னு நினைச்சேன். ரெண்டுக்கும் தான். ஓடி. ஏமாப்ல இவ்வளவு நேரமா நம்மள கவனிக்காம இருப்பா? பொண்ணுங்களும் பிட் பாக்கெட் அடிங்களும் ஒண்ணு. நம்ம பார்க்காத நேரமா பார்த்து நம்மள பாப்பாங்க. சரி, ஏறஞ்சிக்கல பாப்பாலடா. எல்லா பொண்ணுங்களும் சூர்யா மாதிரி பையன் வேணும் தான் மாப்பிள்ள சுத்துவாளுங்க. கடைசியா ஏரியால இருக்க பையன் தான் உசார் பண்ணிட்டு போவான். டேய், சூர்யா ஆரியாலாம் விட்றா. எனக்கு ஓகே ஆகுமா ஆகாதா? ₹1 ஸ்டிக்கர் போட்டியே உடனே செலக்ட் பண்ண மாட்டாளுங்க. லவ்வர் உடனே செலக்ட் பண்ணுவாளுங்களா? இந்நேரம் உன்னை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணியிருப்பா. நீ ஓகேவா இல்லையான்றது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணு போ. ஏமாப்ல இவ்வளவு கேவலமா பின்னாடி சுத்துறமே, அவன் மனசுல பதிர மாதிரி நம்ம செய்ய வேணாம்? கண்டிப்பா செய்யணும். இப்படியே நம்ம சைலண்டா சுத்திட்டு இருந்தா நம்மள சப்ப பசங்க நினைச்சிருவா. கொஞ்சம் தூக்கி வாசிச்சாதான் அவ பார்வையில் நம்ம விழுவோம். இது ஓகேவா? எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டியாப்பா? இது கலெக்ஷன். ஓட்டுனர் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஓல காணுமாடா? அதே நோட் பண்ணிடு. மாப்ள பவித்ரா எங்கடா? டோட்டல் தானே. அவங்கள பாரு. அதான் மாப்பிள்ள நானும் தேட எங்க காணுமே. மே ஐ ஹெல்ப் யூ? ஹெல்ப்பா? கையேட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா? மாப்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசியை போடுங்க, வேகுது. அப்புறம் மாப்பிள்ள நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனா மூஞ்சி கொஞ்சம் பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பார். ஏன் தப்பு தான். கண்ணாடி போட்டு கவர் பண்ணு. என்ன சொன்னாங்க? மாப்ள வந்துட்டாடா. மாப்ள கையில தான் காசு வச்சிருக்கியா? எதுக்கு? டேய், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் தான் வாங்கிட்டு போலாம்டா. கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும். அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்ல கத்தி கத்தி லேகியம் வைக்க போறேன்? என்னது லேகியம் விக்கிறியா? ஹலோ, என்ன வேணும்? டிவி. அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் இது 3D. எது வேணும்? Black and white டிவி. Black and white-ஆ? ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட. மேல ஆண்டனாவோட வரணும். சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது. அப்போ டேப் ரெக்கார்டர் இருக்கா? சாரி. ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடை நடத்துறீங்க, எது இடையில இல்லைன்றாங்க. பவித்ரா, என்னம்மா கஸ்டமர்ட்ட பிரச்சனை? வாங்க உடஞ்ச பானை மண்டை. டேப் ரெக்கார்டர் கேட்டா இல்லன்றாங்க. டேப் ரெக்கார்டர்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றதில்ல தம்பி. நாங்க யூஸ் பண்ணுவோங்க. திருவிளையாடல் ஒளிச்சித்ரோம் எல்லாரும் சரி பக்தி பாடலாம் கேட்டு தமிழை வளர்ப்போங்க. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம். அருந்துண்டு வாழ்வும் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க. சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போய் டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம். இப்போ எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன டபுள் மீனிங்கா? இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா? இது Panasonic ஷோரூம். வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். ஏங்க ஏன் டீ கடையில டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல? அந்த மாதிரி நாலு சாமான் வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க? ஹலோ, என்ன பேசுறீங்க? மாப்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா நம்ம பஜாருக்கு போலாம். வா. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு. பின்ன என்னங்க ஓசி டிவில கிரிக்கெட் பார்க்க வந்தோம்னு நினைச்சீங்களா? இதென்ன கத்திரிக்காய் வியாபாரமா முருங்கா வியாபாரமா? கெட்டு போன கீழே கொட்டுறதுக்கு 4 கடை பார்த்தா வாங்கணும். மாப்ள, லேபர் கிட்ட என்ன பேச்சு? அண்ணாச்சி கூப்பிடு. அண்ணாச்சி, அண்ணாச்சி. அண்ணாச்சியா? அவன் ஓனரை சொல்றாங்க. Panasonic ஓனர் ஜப்பான்ல இருக்காரு. ஜப்பான்லயா? ஏங்க இந்த மாதிரி கடைகள் அண்ணாச்சி தானே ஓனரா இருப்பாங்க. போய் சொல்லாதீங்க. போய் சொல்றேனா? ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? ஷோரூம்னா பார்க்க தானே, வாங்கணும்னு அவசியம் இல்லையே. பாயிண்ட்ரா மாப்ள, நீ நல்லா பாரு. பாறா. மாப்ள, போத நடக்குது மிச்சவே. ஏண்டா மாப்ள, இப்படி மோதல்ல ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும்னு நினைக்கிற? உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்குது. மோதல்ல ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல? எப்படி? இப்ப சண்டை போட்டிருக்கோம், அடுத்த தடவை சாரி கேட்போம். என்ன ரேட்டு? 20 ரூபாங்க.
ஏன் மாப்ள சாரி சொன்னா எல்லாம் சரியா வருமா? வரும். என்ன ஒரே தாகமா இருக்கு, வெயில் வேற சுட்டு எரிக்குது. அம்மா அவனுக்கு ஒரு இளநீ கொடுமா. இப்பதான் நீ வேவ் லென்த்துக்கு வந்துருக்கிற, இரு வந்துடுறேன். டேய் மாப்ள அவ வராடா. மாப்பிள மூஞ்சில பயம் எட்டி பாக்குது, கூலிங் கிளாஸ் போட்டு மாற. கை ரொம்ப நடுங்குது, பேக்கெட் விட்டு டைட் பண்ணு. இப்போ நீ அவட்ட சாரி கேட்கறத பார்த்துட்டு நீ உண்மையிலேயே ஃபீல் பண்றன்னு அவன் நினைக்கணும். இப்போ எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு. குட். ஏங்க ஹலோ, குட் பண்ணு நிப்பாட்டுங்க. சாரிங்க. எதுக்கு? இல்ல நேத்து ஷோரூம்ல வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டோம்ல. எப்போ? என்னங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? சுத்தமா ஞாபகம் இல்ல. ஷோரூம்ல இருந்தா நிறைய பேர் வரதான் செய்வாங்க, அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஃபீல் பண்ணல, நான் ஃபீல் பண்ணதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏங்க ஏங்க நேத்து டிவி வாங்க வந்தானே 3D. ஹலோ மாப்ள எனக்கு தெரியல. டேய் சட்டை கசக்காதடா. இப்போ என்ன உன்னை தெரியலன்னு தானே சொல்லிட்டு போறா? ஊர்ல பாதி பொண்ணுங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றத இவ லவ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போறா. உன் ஆள் பெரிய லக்கடி லம்பாவா இருப்பா போல. மாப்ள அப்படிலாம் சொல்லாதடா, அவன் நல்ல பொண்ணுடா. பாம்புல கூட தான் நல்ல பாம்பு இருக்கு, அதுக்காக அதுனா கொத்தாமையா இருக்கு. தேவர் பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாளுங்க, நம்ம தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். சரி அவ ஏன் மாப்ள நம்ம 2 பேர் தெரியாத மாதிரி நடிக்கிறா? எப்போ ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காளோ, அப்பவே அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்ற? அப்படிதான். எங்க உன்னை லவ் பண்ணிட்டு உமன்னு பயப்படுறா மாப்ள. இப்போ என்னடா பண்ணலாம்? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண நம்ம காக்ரோச் தியரி தான் ஃபாலோ பண்ணோம். காக்ரோச்சா? யூ மீன் கரப்பாம்பூச்சி? எஸ், கரப்பாம்பூச்சி என்ன பண்ணோம்? நம்ம எவ்வளவு துரத்தி விட்டாலும் திரும்பி வரும். அதே தான் நீயும் பண்ணணும். டு பி கண்டினியூ. என்ன மாப்ள பிரச்சனை? சாம்பார் 2வது வரை கேட்டு தரலையா? யோ தப்பு பண்ண அவனை உள்ள உட்காரச்சிட்டு என்ன வெளில அனுப்புறீங்களா? நான் அவங்களாம் லோக்கல் ஆளுங்கண்ணா, பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா. ஏய் யாரா லோக்கலு? லோக்கலே நாங்க தான் லோக்கலே. இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா ஹோட்டல் நடத்த முடியாது, மாவில் அச்சு துப்பிடுவோம். சும்மா மிரட்டி விட்டேன். சரி என்ன பிரச்சனை? இல்லடா மாப்ள உள்ள ஒருத்த உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான், அதை போய் தட்டி கேட்க போனேன். தட்டி கேட்டியா? இட்லி சாப்பிட போன இடத்துல உனக்கு தான் இந்தியன் தாத்தா வேலை, சாப்பிட்டு மூடின்னு வர வேண்டியதானே? அப்படிலாம் என்னால சும்மாலாம் இருக்க முடியாது மாப்ள. ஊர் நிலவரம் தெரியாம பேசுற மாப்ள. ஃபர்ஸ்ட் எல்லாம் போருக்கு தான் கத்தி எடுப்பானுங்க, இப்பெல்லாம் ஒரு பாட்டில் பீருக்கே எடுக்கிறானுங்க. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். உன்னுடைய மெயின் ஜாப் என்ன? பவித்ராவை ஃபாலோ பண்றது. அதை மட்டும் பாரு, சைட்ல இந்த ஹீரோயிஸ் எல்லாம் காட்டாத. ஹலோ. ஏன் மாப்ள வண்டி நிப்பாட்டா? பெட்ரோல் இல்லாம நின்றுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஹலோ. 2 பேரும் தான் இங்க வாங்க. அநேகமாக பெட்ரோல் கேட்பான்னு நினைக்கிறேன். நம்மளே ரிசல்ட் தான் இருக்கும், வாங்கி விட்றாத. ஓகே. என்ன ஃபாலோ பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இப்படி கேவலமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க? உங்களையே நீங்க ஏங்க கேவலம் சொல்றீங்க? என்ன கிண்டலா? இன்னொரு வாட்டி என் பின்னாடி ஃபாலோ பண்ணி சுத்துனீங்க, அதோ அங்க நிக்கிறாரு, அவர்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஏங்க புடிச்சு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட போயிட்டு போறீங்க? வண்டியில எல்லாம் கரெக்டா இருந்தா கூட காத்து கம்மியா இருக்குன்னு உங்ககிட்டயே காசு வாங்கிடுவாரு. அது மட்டும் இல்லாம ஆஸ் பர் லா டிராஃபிக் போலீஸ்லாம் எங்க மேல ஆக்ஷனே எடுக்க முடியாது. அது எங்களுக்கும் தெரியும். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண லா அண்ட் ஆர்டர்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். புரிஞ்சுதா? இனிமே ஃபாலோ பண்ணாதீங்க, சரியா? போலாம். என்னடா மாப்ள லா அண்ட் ஆர்டர் ஹேண்ட் ஓவர்னு இப்படி மாட்டிட்டு போறா? மாப்பிள ஃபாலோ பண்ற பசங்களாம் அரெஸ்ட் பண்ணணும்னா பூசா கட்டின ஜெயில எல்லாத்தையும் இடிச்சுட்டு பெருசா தான் ஜெயிலு காட்டணும். சும்மா சீனை போட்டு போறா. இருந்தாலும் இனி வேணா நாளிலிருந்து ஃபாலோ பண்ணுவோம். என்னடா மாப்பிள மூஞ்சிக்கு முட்டு கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிற? இன்னும் பவித்ரா உனக்கு உஷாராகலன்ற ஃபீலிங்ல இருக்கிறியா? புடி கொடுக்க மாட்டேங்கிற மாப்ள. புண்ணாக்கு ஆசைப்பட்டா எருமையா இருக்கணும், பொண்ணுக்கு ஆசைப்பட்டா பொறுமையா இருக்கணும். இன்னும் கேவலமா இருக்கா?
மாப்பிள்ள சில பொண்ணுங்களாம் பெட்ரோல் வண்டி மாதிரி டக்குன்னு பிக்கப் ஆகிடுவாளுங்க. உன் டீசல் வண்டி பிக்கப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிக்கப் ஆயிடுச்சு சும்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இப்போ ரோட்ல போற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணணும்னு நினைச்சா அவ பின்னாடி ஈஸியா ஃபாலோ பண்ணி லவ்வ சொல்லிடலாம். ஆனா ஃப்ரெண்டா பழகிட்டு எப்படி சொல்றதுன்னா குழப்பமே. இப்போ லவ்வ சொல்ல போய் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சுன்னா? ஓ, ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை லவ்வராக இருக்கணும். ஆக மொத்தத்தில் ஏதாச்சும் ஒரு ரூட்டில் பொண்ணும் கூட நீங்கள் டச்சிலேயே இருக்கணும். மாப்பிள்ள இந்த காதலும் தும்மலும் ஒன்று வந்தால் டக்குன்னு தும்மிடணும், இல்லை நம்மளை டார்ச்சர் பண்ணிடும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் ஆற போடாத. டீ சொல்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிவிடு. லவ் வந்த உடனே ஆஞ்சநேயர் கோயிலேருந்து அப்படியே ஒரு லாங் ஜம்ப் முருகர் கோயிலுக்கு. பயங்கரமான ஆள்ராணி. வெக்கமா இருக்குல்ல? மாப்பிள்ள பவித்ரா வந்த உடனே ஃபோன் வந்தாமா நான் எழுந்து வெளியே போயிடுவேன். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள லவ் சொல்லி வேணாம். நீ கூடவே இரு. கூடவே இருக்க. நீ கண் ஆபரேஷன் பண்ணிடுற. லவ் சொல்லும்போது நான் எப்படா கூட இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்கலாம் மாப்பிள்ள. நீ என் கூட இருந்தா லவ் எங்க வேணா எப்படி வேணா சொல்லுவேன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுவேன். அதனால எதனா பிரச்சனை வந்தா ஐடியா கொடுத்தது இவன் தானும் சொல்லுவேன். நீ உஷார். டேய், இவளையான ரப்பர் வச்ச பென்சில் மாதிரி கூடயே கூட்டு சுத்துறா. பொண்ணுங்க எப்பவுமே உஷாரா. தனியா சுத்தினா எவனா எதனா சொல்லிடுவான்னு எப்பவுமே ஜோடியா சுத்துவாளுங்க. இவளுக்கு அவ செக்யூரிட்டி, அவளுக்கு இவ செக்யூரிட்டி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? பொண்ணுங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. நம்ம கரெக்ட் டைம் போவேனானே இவன் தான் சொன்ன கேட்காம கூட்டு வந்தாங்க. என்ன 2 பேரும் பக்தி பழமா வந்திருக்கீங்க? அது ஒரு கிச்சுக்கா முச்சுக்கா மேட்ரு. அது சக்சஸ் ஆகணும்னு முருகர் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். தேங்காய் சாப்பிட்றீங்களா? டேய் சார், எனக்கு ஒரு காஃபிங்க. உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்க. நீ என்ன சாப்பிடுற? காஃபி 1/2 கொடுத்துருங்க. ஓகே 1/2. இப்படி பாக்குற பாத்தியா? சாண்ட்விச் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஒரு காஃபி, அதுவும் 1/2. என் கதிர், நீங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணதான் என்ன ஃபாலோ பண்ணீங்க. பிடிக்கலனதும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. இப்பவும் ஃப்ரெண்டா தானே இருக்கீங்க? என்னடா? ஏங்க? இல்ல, எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண பிடிக்காது, அதான். ஐயோ, உங்களுக்கு பிடிக்காத நாங்க செய்யவே மாட்டோம். ஆஞ்சநேயா, இனிமேலாவது உன் பக்தனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. மாப்பிள்ள, ஜெய் பஜன கபாலி. இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஜமாய் கமாய் எல்லாம் கிடையாது. நீ மறுபடியும் போய் ஆஞ்சநேயர்கிட்டயே அசிஸ்டண்டா சேர்ந்துரு. என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? இன்னொருத்தனு உஷாரான பொண்ணை கூட உள்ள பூந்து உஷார் பண்ணிடலாம். ஆனா எப்பவுமே உஷாரா இருக்கிற பொண்ணை உஷார் பண்றது கஷ்டம்டா. அப்ப அவளை ஓகே பண்ண முடியாதா மாப்பிள்ள? லாஸ்ட் சான்ஸ், கடைசி பால், 6 அடிச்சு பாப்போமா? என்னடா பண்ணலாம்? ஹாய் சொல்ற மாதிரி பட்டன் லவ் சொல்லிடு. டேய், இப்படிதான் போன வாட்டி டீ சொல்ற மாதிரி டக்குன்னு சொல்ல சொன்னேன். அவ தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டா லவ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாளே. ஃப்ரெண்ட் ஆயிட்டு லவ் சொல்லாம சாப்பிட்டு குண்டாயிட்டா லவ் சொல்லுவாங்க. நீ ஒன்று பண்ணு. எங்க அப்பாவுக்கு என் மேல இந்த கோவம்லாம் தீர்ந்துருச்சு. நாளைக்கால நான் மதுரை கிளம்புறேன்னு சும்மா சொல்லிப்பாரு, என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஓகே பண்றதுக்கு ஐடியா சொல்றானா ஒரே ஊத்தி முடுறதுக்கு ஐடியா சொல்றியா? காலேஜ் படிக்கும்போது ஒர்க் அவுட் ஆன லவ்வை விட கடைசி நாள் பிரியும் போது சொன்ன லவ் தாண்டா நிறைய ஒர்க் அவுட் ஆயிருது. எல்லாம் சரியா வரும். கண்ணாடி போடையாண்டா இவ்வளோ யோசிக்கிற? என்ன உன்னை நீயே திட்டிக்கிறியா? ഇപ്പോ പൊലമ്പി എനിക്കെന്തോ കതിർ നടക്കുന്ന വിധം കണ്ട അയാളടുത്തൊരു സത്യം ഉണ്ടെന്ന് തോന്നുന്നു. ഉനക്ക് കതിർ மேல லவ் வந்துருச்சு, சொல்லிட வேண்டியதானே? எனக்கு என்னவோ கதிர் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு.
அவன் அது அவன் மனசுல இருக்கிறத சொல்லியிருப்பான். ஏங்க நீங்க இப்பவும் ஃப்ரெண்டா தானே பழகுறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. சும்மா நீ வேற என்ன திட்டாத. நான் என்ன வேணும்னு அப்படி பேசினேன்? பதட்டத்துல என்ன சொல்றதுனே தெரியல. ഒന്ന് ചെയ്യാം, നാളെ മീറ്റ് ചെയ്യാം. ഞാൻ കോൾ വരുന്നത് പോലെ മൊബൈൽ എടുത്തിട്ട് പോവാം. 10 നിമിഷം தான் ടൈം. ഞാൻ റിട്ടേൺ വരുന്നതിന് മുമ്പേ നീ പറയണം. എന്താ ആലോചിക്കുന്നേ? அந்த மயில் வேற கூட இருக்குமே. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகேவா? அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே சாப்பிடலாமே. இல்ல சாப்பிடும்போது பேசக்கூடாதுல்ல. அப்புறம் சட்னி சாம்பார்லாம் எப்படி கேட்பீங்க? இல்ல நீங்களும் பேசாம இருக்கீங்கல்ல, அதான். நீங்க கேரளாவா? 6 மாசத்துக்கு விடாம மழை பெய்யுமாமே, உண்மையா? ஏன் அங்க போய் கொடை வைக்க போறியா? முண்டோம் வந்த வேலையை பாடுறா. சரி, நான் அப்படியே ஃபோனில் ரிங் டோனை போட்டு எழுந்து வெளியே போகிறேன். நீ மேட்ரு ஓப்பன் பண்ணு. ஹலோ. சொல்லு குமாரே. ஆமாம்மா, இங்கே தான் இருக்கும். லவ்வுக்கு யோசிச்சே மூளை சூடாய் ஃப்ரை ஆயிடும் போல. நீங்களா? கொழா புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வண்டி இழுக்கவே மாட்டேது உன்ன. என்ன கதிரே, டயரு தேயிற வரைக்கும் வண்டியை விட்டு இறங்க மாட்டேன் போல. ஏன் உன் டயர் தான் ரொம்ப தேஞ்சிருக்கு பார். முன்னால எனக்கு அசிங்கம், டயரை மாற்றக்கூடாதா? மாப்பிள்ள, இந்த ஆள் யாரா? கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பவித்ரா, உன்னதான் ஓவரா முறைகிறாரு? உன்னோட பழைய டியூஷன் மாஸ்டரா? டேய், அது பவித்ராவோட அப்பாடா. மொத்த குடும்பம் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்கடா. மாப்பிள்ள, நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் நீ கூடயே இருக்கணும்டா. ஐயோ அங்கிள், உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எப்போ லடாயின்னு தெரிஞ்சதோ அன்னிலேருந்து அந்த பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. பாத்ரூம் போயிட்டு லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க இருந்து யாரும் போக கூடாது. மாம்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே அவன் மகளை அவ்வளோதான் வளர்த்து விட்டுருக்க. மாட்டி விட்டு போஸ் வர. நான் மாட்டி விட்டேனா? பின்ன நானே தப்பு பண்ண. நீ தானே அந்த ரூட்ல என்ன கூட்டு போன. என்னடா உங்க மாமா உஷு உஷுன்னு பாம்பு பாஷெல்லாம் பேசுறாரு. டேய்,
ஒன்னா பைக்ல சுத்துற அளவுக்கு உனக்கு அந்த பயலுக்கு எப்படி பழக்கமாச்சு? இங்க பாரு பவித்ரா, இங்க பாருங்கறேன். மாமியாருங்க தானே ஒட்டு கேட்பாங்க, இங்க என்ன உங்க மாமா ஒட்டு கேக்குறாரு? நான் காதலுக்கு ஒன்றும் எதிரிலாம் இல்லை. காதல் இல்லையே சாதல் 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 படிக்கிற காலத்துல பேசினவன் நான். ரோட்ல போற நாயை காட்டி அப்பா எனக்கு இது பிடிச்சிருக்கு கட்டி வைங்கன்னு சொல்லு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாயை ஒரு மனுஷனாக்கி உன்னை கட்டி வைக்கிறேன். அதை விட்டுவிட்டு இந்த எய்த்த விட்டு நாயோட மச்சனை மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லாத. அது நான் என்ன ஆனாலும் ஒத்துக்க மாட்டேன். அவனுக்கு எனக்கு நான் இன்னைக்கு நேற்று பகையா 20 வருஷம் பிரச்சனை உடனே தீந்துருமா? சுட்டு போட்டாலும் ஆறாதாரானோ இல்ல ஏன் சம்மதம் இல்லாம எதுவும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இருக்காதுங்க. இங்க பாரு, அப்படியே இருந்தாலும் அதுக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன். மாம்ஸ் சும்மா தோசைகள்ல தண்ணி தெளிச்சா மாதிரி உஷு உஷுனாதீங்க. ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு என்னதான் பிரச்சனை? அது அது எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏனியா கேட்டேன், எங்க அப்பாட்ட கேட்கணுன்றீங்க. என்ன பிரச்சனை தானே கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. அதான் என்ன பிரச்சனை மாம்ஸ்? அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். மாம்ஸ் அப்பா அவரு உங்களுக்கு சித்தப்பாவா? அவரை என்னால சித்தப்பான்லாம் கூப்பிட முடியாது. அப்போ பியூ சின்னப்பான்னு கூப்பிடுறீங்களா? பின்ன என்ன என்ன பிரச்சனை சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். அது நான் 7வது கிளாஸ் படிக்கும்போது நடந்தது. அப்போ என் வயசு 12. 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எல்லாருமே 12 வயசு தான். மேட்ரை சொல்லுங்க. ஒரு நாள் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கு எங்க அப்பா பணம் தரல. சரி சித்தப்பா தானே, அவர்கிட்ட போய் கேட்கலான்னு ஒரு 20 ரூபா கேட்டேங்க. 20 ரூபா கொடுத்தாரா? வாங்கும்போது திரும்பி திரும்பி 4 தடவை சொல்லிட்டேன், சித்தப்பா உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு. வாங்கி 2 நாள் ஆகலைங்க. அண்ணன் தம்பி சண்டையில நடு ரோட்ல வச்சு என் பேரை போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் மூங்கில் பெருமை ஊற வச்சு எப்பெல்லாம் எங்க அப்பாவுக்கு அவர் மேல கோவம் வருமோ அப்பெல்லாம் என்ன போட்டு வெளு வெளுன்னு வெளுத்தாருங்க. பாருங்க, இன்னும் அந்த தழும்பு கூட போகல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கு ஒரு ஃபீலிங் வேறயா? அவரை அன்னைக்கு தூக்கி போட்டதுதான். ரிவெஞ்ச். என்ன மச்சான்? 2 பேரும் எப்படியாவது பேச வைக்கணும். சொல்லுங்க. என்ற வீட்டுக்கார் ஊர்ல பெரிய மாமனார் ஒருத்தர் இருக்காரு. அவரை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. ஜாமெட்ரி பாக்ஸ் சண்டைக்கு ஜட்ஜி தேவையா? இந்த சப்ப மேட்ருக்கு பஞ்சாயத்தை கூட்டி அது ஊர் தகராறு ஆகி ஊரே நாசமா போறதுக்கா? டேய் மயிலு, எல்லாத்தையும் குறை சொல்லு. நீயும் எந்த ஐடியாவும் கொடுக்க எதிர்பார்த்தேன். ஏன் பவித்ரா, உங்க அம்மா கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆக மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாப்போமா? டேய் அவன் யாருன்னு விசாரிடா. விசாரிக்கிறேன். இப்படி வேணா. டேய் மாப்பிள, இவங்க 2 பேரும் ஒன்று சேர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவரை பத்தி அவர் பாசமா பேசணும், அவரை பத்தி இவர் பாசமா பேசணும். இதை தவிர என்ன ஐடியா பண்ணாலும் இது வேலைக்கு ஆகாது. இப்படி பண்ண எப்படி? எப்படி? இவரு பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி. இந்த தொலைல விட்டா வேற தொலை பார்க்க மாட்டாராக்கும். இதுல பலகுரல் மண்ணாங்கிற பட்டம் வேற. யாருங்க? பல்ராம் சார் இருக்காரா? இருக்காரு, உள்ள வந்து உட்காருங்க. பாட்ஷா பாய், நான் தான் மார்க் ஆண்டனி. இன்னையோட உன் கதையை முடிக்க வந்திருக்கேன். தெரியலையே. வணக்கம், நான் தான் பலகுரல் மன்னன் பலராமன். என்ன எல்லாம் மேலேயே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, பாஷா பட டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் வருது. ஆனா ஹோம் தியேட்டருக்கான அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவா, நான் தான் கொஞ்ச நேரம் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். சார் எப்படி சார், நம்பவே முடியல. என்ன பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இருந்தாலும் என்ன பத்தி நானே சொல்லக்கூடாது. இங்க 2 பேர் தவிர யாரும் இல்ல. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. ரஜினி சார் டப்பிங் பண்ணும்போது தொண்டை கட்டுச்சுன்னா என்னதான் கூப்பிடுவாரு? எதுக்கு? சுக்காபி போட்டு தரவா? டேய், என் குரலை பத்தி பேசினேன், உன்னை அவ்வளவுதான் சொல்றேன். இந்த வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. இது யார் வாய்ஸ்? இது என் வாய்ஸ் தான். என் வாய்ஸ் தான். சார், உங்க குரலால பிரிஞ்ச 2 குடும்பம் ஒண்ணு சேரணும் சார்.
சரி, நடிகர் வாய்ஸா இருந்தா ஈஸியா எடுத்துருவேன். இது புது குரலா சொல்றீங்க. அவங்களோட 1 ஹவராவது பேசி ஆகணுமே. 1 ஹவரா? அவனுங்கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. பயங்கர மொக்க போடுவானுங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு தான் அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்தாங்க, இந்த சீரியல் இருக்குது, போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ரெண்டு பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேருமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது என்னடா மாப்பிள்ளை சொன்னதை திரும்பி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அட்வான்ஸ் வேணும்ன்றதான் பல வாய்ஸ்ல கேட்கறான். தொண்டை கட்டிச்சுன்னா அப்புறம் உங்க மாமா வாய்ஸ் வராம போயிடும். கொடுத்துரு அட்வான்ஸ். குர்ரா. இந்த பாரு, இது நான் உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ சண்முகத்தை பத்தி தப்பா பேசுன, இந்த பாரு, இது உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ சண்முகத்தை பத்தி தப்பா பேசுன, அப்புறம் நான் மனசுல என்னடா இது மாமா குரல் மாதிரியே இல்லடா இது. இப்பதான் அடி வயித்துல பம்ப் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா மாமா வாய்ஸ மேல கொண்டு வந்துருவான். இங்க பாருங்க. என்னங்க என்னையா பப்ளிக் எக்ஸாமுக்கு 10ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற மாதிரி இவ்வளவு நேரமா படிச்சுட்டு இருக்கிற? எப்பதான் ஏன் பேசுவ? ரெடி சார், போலாமா? யோ, என்னையா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா ஃபைட்டுக்கு போற மாதிரி பேசியா? ஃபைட்டுக்கா? அப்படின்னா உன் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கியா? சோப்புலயே இருக்கு. இப்போ வந்தது பாரு, இதே கோவம் தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சண்முகம், உன்னை நான் விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓகேவா? இங்க பாரு, இதான் கடைசி. இனிமே சண்முகத்தை ஏதாவது குறை சொல்லி பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவரை சொன்ன உடனே கோவம் இங்க வருது. இங்க பாரு, வாழ்க்கை பூரா நான் அவனும் இப்படியே இருந்தேன்னு நினைச்சிட்டியா நீ? என்னமோ நான் தான் உங்க 2 பேரையும் தெருவுல நின்னு சண்டை போட்டுக்காங்கன்னு சொன்னேனாக்கும். இத போர்க்க இன்னைக்கு இங்க பாரு, இன்னைக்கு நாங்க அடிச்சுப்போம், நாளைக்கு ஒண்ணா சேர்ந்துப்போம். 1000 தான் இருந்தாலும் நான் அவனுக்கு அப்பா தான், அவன் எனக்கு பையன் தான். என்ன சித்தப்பான்றத மீறி அப்பன்ற அளவுக்கு வந்துருச்சு? என்ற அண்ணன் அண்ணி இன்னைக்கு உயிரோட இல்ல. அவங்கள விட்டு அவனுக்கு நான் தான், எனக்கு அவன் தான். நாளைக்கே பவித்ரா யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எனக்கு நீ யாரு இருக்கா? கடைசி காலத்துல எல்லாமே அவன் தானே. இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டு முன்னாடி இவ்ளோ கேவலமா சண்டை போட்டுக்கிறீங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டா நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை திட்ட முடியுமா? இங்க ஒரு விஷயம் யாருக்குமே புரியல. பாசம் அதிகமா யார் மேல இருக்கோ அவங்க மேலதான் அதிகமா கோபமும் வரும். நீங்க வேணா பாருங்க, என்னைக்கா ஒரு நாள் வந்து என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களாப்பான்னு அவனை ஆசையில கேட்கத்தான் போறான். அவனை பார்த்து நீ எப்படா இருக்க நானும் பாசத்துல பேசத்தான் போறேன். டேய் மாப்ள. எஸ். அப்பா வந்தாச்சு. வா வா, நீ வந்து உட்காரு. மாப்ள, எப்ப பார்த்தாலும் சிடுசிடுப்பு. ஒரு வாட்டியாவது சந்தோஷமா பேசிருக்கீங்களா? நீங்களும் உங்க சித்தப்பாவும் ஒரே நேரத்துல பிறந்திருப்பீங்க போல இருக்கு. மூஞ்சிய தேவாங்க மாதிரி வச்சுக்கிட்டு. ஏய், என்ன பத்தி நான் என்ன வேணாலும் பேசு. எங்க சித்தப்பாவை பத்தி தப்பா பேசுன, இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். ஏன் நீங்க அவரை தப்பா பேசலாம், நான் பேசக்கூடாதா? நான் பேசுவேண்டி, ஒரு நாளைக்கு 300 தடவை பேசுவேன். ஆனா அவரை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. 1000 பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்கு அப்பா, உனக்கு மாமா. அதை நீ மனசுல வச்சுக்க. இங்க நானும் அவரும் எத்தனை தடவை வேணாலும் சண்டை போட்டுக்கிறோம். அடுத்த தெருவில் எங்களை பாத்திருக்கியா? அவருக்கு எதிராக இது வரைக்கும் தலை நிமிந்து கூட நடந்ததில்ல. அதுக்கு பேர் தாண்டி பாசம். ஹலோ பவித்ரா, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன லைவ் ரிலேவா? ஏன் வீடியோ எடுத்து யூடியூப்ல அனுப்ப வேண்டியதானே? உங்க மாமா அதெல்லாம் ஒரு வாய்ஸ்னு அதை காப்பி பண்ணி ஒருத்தன் உயிர் போவாங்க மிமிகிரி பண்ணிட்டு இருக்கிறா. இங்க இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் இவ்ளோ பாசம் இருக்கிறவரு போய் அவர்கிட்ட பேச வேண்டியதானே? சும்மா ஏன் வாய் அடிக்கணும்னு ஏதாவது பேசாதீங்க. ஏய், என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் என்ன மகனன்னு கூப்பிடதான் போறாரு. நானும் அவர் அப்பான்னு சொல்ல தாண்டி போறேன். என்னடா மாப்பிள ஓங்கி ஓன்னு அழுவாருன்னு பார்த்தா ஃபீலிங்ஸை கேசரி பவுடர் மாதிரி லைட்டா போட்டு போறாரு. டேய்,
கதறி கதறி அழுகிறதுக்கு அவன கண்ணாம்பாலா வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல தனியா அழுவாரா. ஒர்க் அவுட் ஆயிடுமா? ம் ம் நம்ம போய் பேசிடுவோமா? தேவைன்னா அவன் வந்து பேசட்டும். இப்படி ஒரு நேரத்தை மிஸ் பண்ணா இனிமேல் அவரோட சேர முடியாமலே போயிடும். என்ன இருந்தாலும் நம்ம தான் பெரிய மனுஷன், நம்ம இறங்கி போகிறது தான் நல்லது. மன்னிச்சிருங்கப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? நீ நல்லா இருக்கியாப்பா? அப்புறம்க்கா ஒரே ஜாலி தான். இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு குழம்பு போவோம், அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு ரசம் வரும், ஒரே கமாய் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், அவர் கண்ணு முன்னாடி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பென்சில் பல்பெல்லாம் வச்சிடாதீங்க. மறுபடியும் சண்டை போட்டால் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னடா மாப்பிள்ள? இவனுக்கு நடு ரோட்டில் கட்டி பிடிச்சி நிற்கிறானுங்க, இவன் கண்ணிலேயே கட்டி பிடிச்சி நிற்கிறான். ஃபேமிலி விளங்கிடும். மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற நாங்கிற ஈகோவை மட்டும் அழிச்சிட்டா இங்கே நம்ம எல்லாமே குழந்தைங்க தான்டா. சேர்ந்து வாழ்றதுல இருக்க சுகமே தனி தான். வா. பவித்ரா, பூஸ்ட் சூப்பரா இருக்கு. இது டீடா. அது பூஸ்ட் தான், உனக்கு தான் டீ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பச்சை தண்ணியாவது குடிப்பியாமா? லவ் சக்சஸ் ஆனதுக்கு ஓவரா பூஸ்ட் கொடுக்குற. டேய், லவ் எங்கடா சக்சஸ் ஆச்சு? இப்பதான் பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்துருக்கோம். என் லவ்வுக்கு இனிமே தான் பிரச்சனையே. என்னடா சொல்ற? பவித்ராவுடைய முறை பையன் அவனா கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வர போறானா? அது இல்லடா, எங்க அப்பா தான் வில்லங்கமே. அவர் சம்மதிக்கணும்ல. எங்க அக்கா லவ் பண்ணதுக்கே அவர் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணார் தெரியுமா? இன்னும் ஜோபில எத்தனை ஃபிளாஷ்பேக் வச்சிருக்கிற? எல்லாத்தையும் வாரி வெளியே கொட்டு. என்னடா? பின்ன என்னடா? எதுவாக இருந்தாலும் நீ சமாளிச்சிட நம்பிக்கை தான் மாப்பிள்ள. எத்தனை நாளைக்கு உங்க குடும்ப பிரச்சனைக்குள்ளேயே நான் 8 போட்டுன்னு சுத்துறது? எனக்காக ஒரு தேங்காய் பர்ஃபி வெயிட்டிங்ல இருக்குதுடா, அதை என்ன சாப்பிட விட்றா. எனக்கு ஒன்று விட்டா வேற யார் இருக்கா மாப்பிள்ள? எதிர்பார்த்தேன். மருதமலை முருகா, நீ தான் பார்த்தோன்னா இருக்கணும். ஏன்டா மாப்பிள்ள டென்ஷனா இருக்க? தைரியமா இருடா. நீ தைரியமா இருந்தா தான் நான் தெம்பா இருக்க முடியும். ஏய், உங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக் நீ சொன்னதுல இருந்து இனி இந்த வீட்டில் காதலுங்கிற வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு மண்டைக்குள்ள ஏக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்குடா. எப்படா பயப்படாம தைரியமா வர முடியும் மாப்பிள்ள? நம்ம டீ கடைக்காரர் தான் அப்போ விசாரிச்சிருக்காங்க. ஆள் புதுசாக இருக்கே சந்தேகப்பட்டு எனக்கு ஃபோன் அடிச்சாரு. வழியில் மறிச்சு என்னன்னு விசாரிச்சா உன் கதிர் லவ் பண்ணுற பொண்ணு என் கூட சுத்தினவ, அவன் ரொம்ப தப்பானவ, அப்படி இப்படின்னு வதந்தினா அள்ளி போடுறாங்க. பவித்ரா தப்பானவன் எப்படிடா சொன்ன? கேட்டால் இந்த ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. ஏண்டா கௌதமன் பேர் வச்சதுனால கௌதம் மாதிரி படம் பிடிக்க ஆரம்பிச்சிருவே நீ? உன்ட்ட ஃப்ரெண்டா பழகின பொண்ணு கூட படுக்கலைங்கிறதுக்காக அவளை பத்தி தப்பா பேசி அவள் லைஃப் ஸ்பாயில் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? ஊர்க்காரங்கன்னா நீ சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு நம்பிடுவாங்களா? பேச்சுல உண்மை இருக்கா இல்லையாங்கிறத இங்க பேசுறவன் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு வாட்டி பவித்ராவை பத்தி தப்பா ஏதாவது பேசிக்கிட்டு இந்த பக்கம் வந்த மாப்பிள்ள முதல்ல இந்த ஆதாரத்தை அழிக்கணும். இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளில தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணுண்டா. வா.
கதிரே வாப்பா. அப்பா எங்கம்மா? இரு உள்ளதான் இருக்காரு. தம்பி வந்ததும் ஏன் போய் சொல்லிட்டு போனா அப்படி எப்படின்னு கேட்டு பழசையெல்லாம் கிளறாதீங்கன்னு அப்பாட்ட சொல்லியாச்சு. நீ ஏதும் விளக்க சொல்றேன்னு முடிஞ்சதை ஆரம்பிச்சிடாத. சரி சரி பழசெல்லாம் இருக்கட்டும். இப்போ இவன் லவ் பண்ற விஷயத்த உள்ள தூவிட்டீங்களா? தம்பி சொல்ல வந்தா ஞாபகம் வருது. பவித்ரா எப்படி இருக்கு? என்ன கேட்டுச்சா? அத்தைக்கு புது ஜாக்கெட் தைக்கணும், வரும்போது அளவு ஜாக்கெட் வாங்க சொல்லிச்சு. கேக்குறாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. தம்பி அவர்கிட்ட பேசுறதுனா எனக்கு படபடன்னு வந்துடும். அதனால நான் எதுவுமே சொல்லல. நீ கரெக்டான நேரம் பார்த்து விஷயத்த உடைச்சிரு. இங்க பாருங்க, நீங்க லேசா ரவைய வறுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் உள்ள பூந்து கேசரி கிண்டிடுறேன். நான் லேசா ஆரம்பிக்கவா? அவர் என்ன லேசா முறைச்சாலே எதை சொல்ல வேண்டாம்னு நினைச்சானோ அதெல்லாம் உளறிடுவேன்ப்பா. ஒன்னதான்ப்பா நம்பி இருக்கோம். வராரு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஏன்டா சுத்தி நின்றுட்டு சுனாமி வரா மாதிரி பயம் பொறுத்துறீங்க? வாடா வெளிய. என்னடா முள்ளு மட்டும் இருக்குது, கெடிகாரத்தை காணோம். அது அருவாடா. என்னடா கெடிகாரம் மாட்ட வேண்டிய இடத்துல அருவாடெல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க? வாப்பா, காலேஜில் தம்பி கூட பார்த்தது என்ன திடீர்னு? காலேஜில் பார்த்ததுன்னு ஃபீல் பண்ணீங்களா? அதான் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதா போச்சு. தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், நீ கூட வந்துரு. பொண்ணு? என்னம்மா? என்னடா நீ லவ் பண்ண பொண்ணை பார்க்கறதுக்கு உங்கள் அப்பாவை கூப்பிடலான்னு பார்த்தா அவர் பார்த்த பொண்ணை பார்க்கறதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு. தம்பி என்ன ரகசியம் பேசுது? இது மாப்பிள்ளை ஃபேஸ் டல்லா இருக்குது, ஃபேஷியல் பண்ணி கூட்டு போலாமான்னு பேசிட்டு இருந்தோம்பா. அதெல்லாம் கல்யாணத்தப்ப பார்த்துக்கலாம். இப்போ நேரமாச்சு, சீக்கிரமா கிளம்புங்க. நீ பாட்டு போற பேசுறா பேசு. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா அப்பா நீங்க நல்ல அப்பா. கதிர் தும்புனா ஜலதோஷம் பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க அப்பா. கதிர் தாங்கி நடந்தா சுளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க அப்பா. பொண்ணு பார்க்க போறது பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா அப்பா. அப்பா இப்பெல்லாம் கல்யாண மண்டபத்தில் நடக்கிற அரேஞ்ச் மேரேஜை விட கமிஷனர் ஆஃபீஸில் நடக்கிற லவ் மேரேஜ் தான் அதிகம். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பா. ஐயோ என்னடா பண்ற? ஹலோ ஆம்புலன்ஸா? டேய் வந்து என்ன பாறா? ஏய் நம்ம மிடி பஸ் சர்வீஸ் வந்திருக்கு. அந்த டிரைவர் கொண்டு வண்டி எடுத்து வா. அம்மா கொஞ்சம் தள்ளி தம்பி. யாரு பாத்தியா பாத்தியா? ஐயோ மா நான் வீட போட்டு வந்துறேன், முன்னாடி போங்க. அச்சோ ஒண்ணு ஆகாதமா பண்ண. என்ன மாப்ள என்னாச்சு? ஒன்றும் தெரிலடா. சாரிங்க, இன்னும் என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியல. என்ன சார் சொல்றீங்க? அவன் சாப்பிட்டது வெறும் பேதி மாத்திரை தான். என்னது பேதி மாத்திரையா? ஏங்க உங்கள் பேஷண்ட் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார் அந்த பேஷண்ட் சீரியஸாக இருக்காருன்னு சொன்னேன். நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய பேஷண்ட்டோட பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. சாரி சார், சாரிங்க. ஆமா முதல்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டு போயிடுறாரு. ஏன் சார் இந்த மாதிரி பேஷண்ட்லாம் ஐசி கூட்டிகிட்டு வரீங்க? என்னாச்சு சார்? அவர் டேப்லெட்டை முழுங்கவே இல்லை, வாயிலே வச்சு நுர தள்ளிட்டு இருக்கார். கூட்டிகிட்டு போங்க. இதெல்லாம் ரிசப்ஷனில் செக் பண்ண மாட்டாங்களா? சார் இடிச்சிராம வாங்க சார், பார்த்து வாங்க சார். மெதுவா. எவ்வளோ செட்டப்பா நிக்கிறான் பாருடா. உனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, அவனுக்கு சீக்கிரம் நடந்துரும்டா. ஏன் நீ போட போறியா? உன்னையும் இங்க எடுத்துட வேண்டாம், வந்துரு. உனக்கு ஒண்ணுமே இல்ல, டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. பண்ணாத. அப்பவே நினைச்சேன் இந்த ஆட்டம் ஆடனா.